என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த முருகன் நான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவரை உனக்கே தெரியாமல் வைத்த ஒரு பொருளை எடுக்க வந்திருக்கிறேன். இந்த பொருள் என்ன, அதை அவர்கள் எங்கே வைத்தார்கள் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வைக்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையை நீ வேண்டாம் என்று உதறிவிடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நல்லதும் இந்த அப்பன் அருளால் உனக்கு நன்மையாக கொடுப்ப வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற விஷயத்தை உனக்கு மிகவும் அவசியமான விஷயம், இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உன்னை சுற்றி நடப்பது, இதனால் வரையிலும் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்ததோ அதைவிட அதிகமான அளவில் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க உன் அப்பன் நான் வந்து இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருந்த இந்த பொருளை கண்டு எப்படி இந்த உன் இல்லத்துக்குள் வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்துக்குள் வந்த இவர்தான் இதை செய்தார் என்பதை நான் கண்டு கொண்டேன். அதாவது ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்னால் வைத்த பொருள் அல்ல, இது பல ஆண்டுகளுக்கு முன்னால் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் உன் அப்பன் இன்று அதனை எடுக்க வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இதனால் நீ அத்தனை பலன்களையும் உன் வாழ்க்கையில் அடைந்து விட்டாய், அத்தனை கஷ்டத்தையும் நீ தாங்கி விட்டாய். இனிமேல் இதற்கான தீர்வுதான் உனக்கு கிடைக்கப் போகின்றது. ஏனென்றால் இந்த பொருளை வைக்க வந்தவருக்கு நீ கொடுத்த இடம்தான் உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கை நடத்தி இருக்கின்றது. அதனால் இதை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்கின்றோம், எதையெல்லாம் செய்து எப்படியெல்லாம் அடுத்தவர்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ ஒருவருக்கு உன் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் உள்ளே நுழைந்துவிட முடியாது. அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்து உன்னுடைய தவறுதானே என் பிள்ளையே. இந்த அப்பன் சொல்வது இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் எல்லாம் உனக்கு வெளிப்படையாக தெரிந்து விடுவதில்லை. ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரிய வரும், ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரிய வராது. ஆனால் நடக்கின்ற கஷ்டத்தை பார்க்கும் பொழுது எதனால் தான் இப்படி நடக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு இருப்பாயே தவிர ஒரு பொழுதும் அதற்கு தீர்வை நீ கிடைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இப்பொழுது உன் அப்பன் இதனை உனக்கு சொல்லும் பொழுதாவது செவி கொடுத்து என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுவெல்லாம் எப்பொழுதுமே உன் மனதுக்குள் நிற்க வேண்டிய விஷயம். இதுவெல்லாம் சென்று உனக்கு புரிய வேண்டிய விஷயம். எல்லா நேரமும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதும் நம்பிவிட முடியாது. ஆள் மனதுக்குள் கேட்ட எண்ணங்களும் வெளியில் பேச்சு மட்டுமே நல்ல பிள்ளையாக இருந்து விட்டால் அவர்களை நம்பிவிட முடியாது. உண்மை என்ன, இவர்கள் உண்மையான குணம் என்னவென்று தெரிந்து கொண்டால் இவர்களோடு பேச வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக நிச்சயமாக பல திட்டங்களை தீட்டித்தான் இங்கு நுழைந்திருப்பார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற உண்மை, அதில் இருக்கின்ற உன் வாழ்க்கையில் தெளிவாக உனக்கு பெற்றுத்தரப் போகின்றேன். ஆனால் என்றுமே இந்த சந்தோஷத்தை நீ உன்னோடு வைத்திருப்பாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளை இந்த அப்பனை வணங்கி கேள். அப்பா நல்லவர்களை ஒரு நாளும் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் அடையாளம் படுத்த மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன் இல்லத்துக்குள் வந்த ஒருவரை பற்றி. அதிகமாக பழக்கத்தில் இவரோடு நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். எந்த விஷயமானாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பெரிய கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேருடைய நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அவர்களை பற்றி கஷ்டங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள்.
அவர்களை பற்றி என் நன்மைகளை எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் மனவேதனைப்பட்டு இதுதான் உண்மை, இதனால் அவர்கள் எண்ணியது இதற்கு மேலும் இவர் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய மனது இதனை தாங்கிக் கொள்ளாது. அதனால் எப்படியாவது இங்கே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வைத்ததுதான் இந்த பொருள் என்றால் எங்கே இருக்கின்றது என்று தேடாதே. என் குழந்தை, உன் இல்லத்துக்குள் அவர்கள் வைத்தது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்தது. ஒவ்வொருவரின் மனதில் எதிர்மறை எண்ணங்களை அவர்கள் விதைத்திருக்கின்றார்கள். எங்கே வைத்தார்கள் தெரியுமா? உன்னுடைய மனதில். அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருடைய இடத்திலும் யார் யார் என்று சொல்கின்றார்கள் என்பதை அப்படியே கேட்டு மற்றவர்கள் செவியில் சேரும்படி சென்று சேர்த்து விட்டார்கள். நீ உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பாயானால் அந்த விஷயத்தை அவர்கள் யாரை பற்றி சொன்னாயோ அவர்களிடத்தில் அப்படியே தெரிவித்து விடுகின்றார்கள். இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் சொன்னால்தான் விளைவு. குடும்பத்துக்குள் ஏற்பட்ட பிரிவு. எவ்வளவுதான் பேசினாலும் மனதுக்குள் என்னை பற்றி நீ இப்படி பேசியவர் தானே என்று எண்ணம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இதுவெல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருந்த இவர்தான் இப்பொழுது உன் குடும்பத்தை விட்டு சற்று தொலைவில் சென்று இருக்கின்றார்கள். அது எப்படி நடந்தது என்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்துத்தான் அதற்கு மாறாக இவர்கள் ஒதுங்கி சென்று இருக்கின்றார்கள். எப்படி ஒதுங்கி சென்றிருக்கிறார்கள், எப்படி உன் மீது இவர்கள் உன் இல்லத்துக்குள் வந்தார்கள் என்றால் அந்த உறவு இவர்களுடைய உண்மையான குணத்தை வெளிச்சம் போட்டு காட்டி விட்டோமே என்று பயத்தில் ஒதுங்கி சென்று இருக்கின்றது. என் பிள்ளை, யாராக இருந்தாலும் சரி, இல்லத்துக்குள் வருவதற்கு அவர்க்கென்று ஒரு எல்லை இருக்கின்றது. வரவேற்பு அறையோடு யாராக இருந்தாலும் நிறுத்தி வைத்து அனுப்ப வேண்டும். உன்னுடைய சமையல் அறைக்குள் வரவழைப்பது அல்லது உன்னுடைய படுக்கை அறைக்கு அழைத்து செல்வது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதை நீ செய்தால் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கு நீ வெளிக்காட்டுகிறாய் என்று அர்த்தம். எப்பொழுதும் எவ்வளவுதான் நம் எல்லா விஷயத்திலையும் வெளியில் சொன்னாலும் நமக்கென சில சுதந்திரமான விஷயங்கள் இருக்கும். அதை நம் யாரிடத்திலும் ஒரு நாளும் வெளிப்படுத்திவிடக்கூடாது. இப்படித்தான் இங்கு நிறைய பேர் வாழ்க்கையின் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. தன்னுடைய துணைக்கு தனக்கும் ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அது எப்படியும் காலப்போக்கில் சரியாகிவிடக்கூடியதுதான். அதை அவர்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அவர்களிடத்திலிருந்து இவர்கள் துணைக்கு வந்து அந்த செய்தி சேர்த்து விடுகின்றது. இப்படி சட்டென்று சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனை பல காலம் இழுத்தடித்து அதன் பிறகு பல காரணங்களாக மாறிவிடுகின்றது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை முதலில் நீ நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும் என்று நான் உன்னோடு இருப்பதை நீ நினைவில் கொண்டால் போதும். இந்த அப்பன் இருந்து நடத்தி கொடுக்கின்றார். ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு என்றுமே உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்றால் விஷயங்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்திருக்காது என்று எண்ணி வருத்தப்பட்டாய் அல்லவா? இனி அத்தனை வேதனைகளுக்கும் உன் வாழ்க்கையில் சாதனைகளாக மாற்ற அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன். எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் எடுத்து வெளியே எறிந்துவிட்டு இனிமேல் எல்லோருக்கும் மனதில் நல்ல எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். இனி உன் குடும்பத்தில் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடக்கும். என்ன நடக்க வேண்டும் என்று சாதனைகளாக இப்பொழுது அப்பன் அதை மாற்றப் போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் எடுத்து வெளியே எறிந்துவிட்டு இனிமேல் எல்லோருக்கும் மனதில் நல்ல எண்ணங்களை ஓட்டுமாறு உன் அப்பன் மாற்றப் போகிறேன். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் தான் நடக்க இனி உன் குடும்பத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடக்கும் என்று எண்ணம் வேண்டும்.
என்று விரும்புகிறேன். அதுவெல்லாம் உன் கையிலேயே வந்து சேரும். உன் குடும்பத்திலும் மனை பெருக எப்பொழுதும் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு பிறக்கும். யார் நினைத்தாலும் சரி, இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க முடியாது. இல்லத்திற்கு யாரை வரவழைத்தாக வேண்டாலும் எந்த இடத்தில் அவர்களை வைக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் கவனமாக இருந்து அப்பன் சொல்லும் பொழுது அதற்காக நீ அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லும் பொழுது நீ யோசித்து அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுவரையில் அப்பன் சொல்வது உனக்கு புரியாவிட்டாலும் என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்காக காத்து கொண்டு இருக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதை நினைத்தும் கலங்க தேவையில்லை. அப்பனுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.